ஆன்சர் இன்னமும் திறக்கப்படாத அந்த உணவகத்தினுடைய நிலை என்ன, தற்பொழுது கட்டுமான பணிகள் எந்த அளவுக்கு இருக்குது, சீரமைப்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்குது, பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், இந்த அம்மா உணவகத்தில் தொடர்ந்து பணிகள் கடந்த வாரம் முதலாகவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்த வாரத்தில் இந்த அம்மா உணவகம் திறக்கப்பட்டு விடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளே தொடர்ந்து பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மா உணவகத்தில் 13 ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் வேலை பார்த்து வந்தார்கள். அவர்கள் அனைவருமே இந்த வர்தா புயல் தாக்குதலின் போது ஏற்பட்ட சேதம் காரணமாக இங்கிருந்து அருகாமையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அம்மா உணவகங்களுக்கு மாற்றிவிடப்பட்டு அங்கே தொடர்ந்து பணியாற்றி வந்தார்கள். மேலும் இந்த வர்தா புயலின் போது இங்கிருந்த உணவுப் பொருட்களும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விட்டன. எனவே மீதம் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் பத்திரமாக வேறு உணவகங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது. தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய பாத்திரங்கள் மற்றும் உணவு சமைக்கக்கூடிய அந்த பொருட்கள் மாத்திரமே இருக்கிறது. அவையும் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றன. எனவே இந்த அம்மா உணவகம் திறக்கப்படும் போது அவைகள் சீரமைக்கப்பட்டு அவைகளும் சீரமைக்கப்பட்டு அடுத்த வாரத்தில் துவங்கப்பட்டு விடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர கூடுதல் விவரங்களாக இந்த அம்மா உணவகங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய 407 அம்மா உணவகங்களுக்கும் உணவுப் பொருள் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திலிருந்து வழங்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். அவர்கள் காய்கறிகளை அன்றன்றைக்கு கொள்முதல் செய்து, நேற்று இரவு வரக்கூடிய காய்கறிகளை கொள்முதல் செய்து அடுத்த நாள் அவர் இந்த 407 உணவகங்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், பருப்பு உள்ளிட்டவை விலை உயர்ந்த நேரங்களில், அதுவும் பருப்பு உள்ளிட்டவையும் தொடர்ந்து கொள்முதல் செய்து வழங்கப்பட்டு வருகிறது. விலை உயர்ந்த நேரங்களில் கொள்முதல் செய்து வழங்கும் போது அதற்கான அந்த இழப்பீடு அதிகமாக இருந்தது என்று தெரிவித்தார்கள். அதே போல தற்பொழுது பருப்பு வகைகள் விலை குறைந்துள்ளன. இந்த நேரத்தில் பருப்புகளை மொத்தமாக கொள்முதல் செய்து பாதுகாப்பாக குளிரூட்டப்பட்ட பாதுகாப்பு கிடங்குகளில் வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இதுவும் இழப்பீட்டிற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பருப்பு வகைகளை பாதுகாக்கக்கூடிய சூழல் இல்லை. காய்கறிகள் அன்றன்றைக்கு உள்ள காய்கறிகளை கொள்முதல் செய்தே வழங்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற காரணங்களாலும் தொடர்ந்து இழப்பீடுகள் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர ஏற்கனவே குறிப்பிட்டது போல வசதி படைத்தவர்கள், அதாவது அம்மா உணவகத்தின் தேவை அதிகம் இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த அம்மா உணவகங்களில் தயாரிக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் வீணாகுவதும் ஒரு காரணமாக இருக்கிறது. எந்த இடத்தில் அடிப்படை தேவை இருக்கிறதோ, எந்த இடத்தில் அம்மா உணவகத்தின் தேவை இருக்கிறதோ அந்த இடங்களில் அம்மா உணவகத்தில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பதை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து பொதுமக்களால் வைக்கப்படுகிறது. தேவேந்திரன்.